கடகம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஒரு 5 நாளைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு விஷயத்தில் தான் திருப்பி பிரச்சனையே வருது. சாப்பிடக்கூடிய இடங்களை நீங்கள் பார்த்து சாப்பிடுங்க. அதிகமான கார உணவுகள், எண்ணெயில் அதிகமாக பொரிக்கப்பட்ட பலகாரங்கள்லாம் சாப்பிடும்போது தேவையில்லாத வயிற்று பிரச்சனையோ ஃபுட் பாய்சனோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நெஞ்செரிச்சல், தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நேரங்களில் அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஆனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஒரு வேலையை போவோம், அந்த நாளும் வேஸ்ட்டு, அந்த நேரமும் வேஸ்ட்டு, ரொம்ப சோர்வாயிடுவோம். அதனால் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போங்க. விநாயகர் பெருமானுக்கு ஒரு கற்பூரம் ஏற்றுங்க, முடிஞ்சால் ஒரு தேங்காய் உடைங்க. இந்த ஒரு 5 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. இருக்கிறது பிரச்சனை கொஞ்சம் பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போது நான் சொன்ன விஷயம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்குது. இந்த ஒரு 5 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அன்பு உறவுகளை. விநாயகரை கையில் பிடிச்சிக்கிறங்க, வினைகள் தீரும், போகிற காரியம் வெற்றியாகும், நல்லது நடக்கும். நம்மக்கிட்ட ஜாதகம், திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்ட நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் ஜிபே நம்பரும். அன்பு உறவுகளை, நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணி வச்சுக்கிறோங்க. அன்பு உறவுகளை, மீண்டும் சந்திப்போம். நன்றி.